ஹாய் குட்டீஸ், எல்லோருக்கும் வணக்கம். கனலி கலை இலக்கிய இணையதளத்தில் வெளிவந்த கலையரசி அவர்கள் எழுதிய உயிர் காப்பான் தோழன் என்ற சிறுவர் கதையை இப்பொழுது நாம் பார்க்கலாம். எல்லோரும் ரெடியா குட்டீஸ்? ஒரு காட்டில் ஒரு சிங்கக்குட்டி இருந்தது. அதன் பெயர் அரிமா. காட்டில் உள்ள மற்ற விலங்கு குட்டிகளுடன் சேர்ந்து விளையாட அதற்கு மிகவும் ஆசை. ஒரு நாள் என்னோட விளையாட வரியா என்று மான்குட்டியிடம் அரிமா ஆசையாக கேட்டது. உன்னோடவா? எங்க அம்மா திட்டுவாங்க, நான் வரல என்று மான்குட்டி சொல்லிவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. அடுத்த நாள் வரி குதிரை குட்டியிடம் என்னோட விளையாட வரியா என்று அரிமா கேட்டது. ஐயோ, நான் மாட்டேன் என்று அதுவும் பயந்து ஓடிவிட்டது. தன்னுடன் விளையாட யாருமே இல்லை என நினைத்து அரிமாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் தண்ணீர் குடிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய அரிமா பாறையில் இருந்த பாசியில் கால் வழுக்கி பள்ளத்தில் விழுந்துவிட்டது. வெள்ளம் அதிகமாக போய்கொண்டிருந்ததால் அதனால் எதிர்நீச்சல் போட்டு ஏறி வெளியில் வர முடியவில்லை. உதவி உதவி என்று அரிமா கத்தியது. அருகில் இருந்த புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த எந்த விலங்குமே அதற்கு முன் உதவ வரவில்லை. பக்கத்தில் இருந்த மரத்தில் பழம் பறித்து தின்று கொண்டிருந்த ஒரு குரங்கு குட்டி அதை பார்த்தது. அதன் பெயர் கடுவன். அம்மா அம்மா, அங்க பாருங்க, சிங்கக்குட்டி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு, வெளியில வர முடியாம தவிக்குது, அதை உடனே காப்பாற்றணும் என்று கடுவன் தன் அம்மாவிடம் சொன்னது. அது நம்ம எதிரி, அதை காப்பாத்துறது ஆபத்து, வீணா வம்பை விலைக்கு வாங்காதே, வெளியில வந்தா அது ஒன்னையே கொன்னு தின்னுடும், பேசாம பழத்திங்கிற வேலையை பாரு என்று அம்மா அதட்டியது. போங்கம்மா, ஒருத்தர் ஆபத்தில் இருக்கிறப்போ உடனே உதவி செய்யணும்னு நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க, இப்ப நீங்களே மாத்தி சொல்றீங்களே. அவன் எதிரியா இருந்தாலும் பரவாயில்லை, நான் காப்பாற்றியே தீருவேன் என்று கடுவன் சொல்லிவிட்டு அடுத்த வினாடி மரத்திலிருந்து கீழே குதித்தது. உன் நல்லதுக்கு தான் அம்மா சொல்றேன், கேட்டா கேளு, கேட்க கட்டிப்போ, பட்டால் தான் உனக்கு புத்தி வரும் என்று அம்மா குரங்கு கடுவனிடம் கோபமாக சொன்னது. கீழே இறங்கிய கடுவன் பெரிய மரக்கிளையை ஆற்றோரமாக கீழே இழுத்து வளைத்து அதில் அரிமாவை ஏறச் சொன்னது. அரிமா அந்த கிளையை கெட்டியாக பிடித்து ஏறி பத்திரமாக வெளியில் வந்துவிட்டது. தன்னை காப்பாற்றிய கடுவனுக்கு அரிமா நன்றி சொன்னது. அன்றிலிருந்து 2 நெருங்கிய நண்பர்களாக சேர்ந்து விளையாடின. என்னை காப்பாத்தின உன்னை என் அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தணும், அதனால என்னோட வீட்டுக்கு வா என்று அரிமா கடுவனை ஒரு நாள் கூப்பிட்டது. சிங்கராஜா இருக்கிற இடத்துக்கு போறது உயிருக்கு ரொம்ப ஆபத்து என்று அம்மா குரங்கு தன் குட்டியை போக விடாமல் தடுத்தது. இல்லம்மா, பத்திரமா உங்க பிள்ளையை திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன், என்னை நம்புங்க என்று சொல்லிவிட்டு கடுவனை அழைத்து கொண்டு அரிமா தன் குகைக்கு சென்றது. அன்று காலையிலிருந்து வேட்டைக்கு எந்த விலங்கும் சிக்காமல் அரிமாவின் அம்மா சிங்கம் மிகுந்த பசியோடு இருந்தது. தூரத்தில் மகன் குரங்கு குட்டியுடன் வருவதை பார்த்து அதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அலைந்து திரிந்து சிரமப்படாமல் இன்று எளிதாக உணவு கிடைத்துவிட்டது, அதிலும் இளங்குட்டி தின்பதற்கு அதிக சுவையாக இருக்கும் என்று எண்ணியபடி நாக்கை சப்பு கொட்டி கொண்டு மகன் அருகில் வருவதற்காக காத்திருந்தது. அம்மா, நான் ஆத்துல விழுந்தப்ப ஒருவன் காப்பாத்தினான்னு சொன்னேன்ல, அவன் இவன்தான் என்று கடுவனை தன் அம்மாவுக்கு அரிமா அறிமுகப்படுத்தியது. அப்படியா? சரியான நேரத்தில் இவனை அழைச்சிட்டு வந்த. இன்னைக்கு காலையிலிருந்து திங்கிறதுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு உங்கள் அப்பா ரொம்ப கோபமாக இருக்காரு, அவருக்கு நல்ல விருந்து இன்னைக்கு என்று அம்மா சிங்கம் சொல்லிவிட்டு கடுவனை தாக்க தயாரானது. என் நல்லதுக்கு தானே அம்மா சொன்னாங்க, அதை கேட்காதது எவ்வளோ பெரிய தப்பு, வலிய வந்து ஆபத்தில் மாட்டிக்கொண்டேனே, தப்பிக்க வழியே இல்லையே என்று கடுவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தன் அம்மா சொன்னதை கேட்டு அரிமாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அம்மா, இவன் என்னோட உயிர் நண்பன், உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லித்தான் இங்கே கூட்டிக்கிட்டு வந்தேன், என்னை நம்பி வந்தவனை கொல்றது ரொம்ப பாவம் என்று அரிமா சொன்னது.
பாவமாவது புண்ணியமாவது அதெல்லாம் பார்த்தா நாம் உயிர் வாழவே முடியாது. கொன்னா பாவம் தின்னா போச்சு என்று அது சிரித்தது. அம்மா, உங்களுக்கு பசியா இருந்தா என்னை கொன்னு தின்னுங்க, தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க என்று அரிமா அம்மாவின் கால்களை பிடித்து கொண்டு அழுது கெஞ்சியது. அது நாள் வரை மகன் அந்தளவுக்கு அழுத அம்மா சிங்கம் பார்த்ததே இல்லை. தேம்பி தேம்பி அழுத அரிமாவின் செய்கை அதன் கல் மனதை கரையச் செய்தது. நண்பனுக்காக உன் உயிரையே கொடுக்க முன்வந்த உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அரிமா. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே உன் நண்பனை நான் கொல்ல மாட்டேன். அவனை பத்திரமாக கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துடு என்று அம்மா சிங்கம் சொன்னது. அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு பயந்து போயிருந்த கடுவனை அருமா மீண்டும் அதன் அம்மாவிடம் கொண்டு வந்து விட்டது. தன் உயிரை தருவதாக சொல்லி அம்மா சிங்கத்திடம் தன்னை காப்பாற்றிய அரிமாவுக்கு கடுவன் மகிழ்ச்சியுடன் நன்றி சொன்னது. அரிமாவின் அப்பா சிங்கம் செத்த பிறகு அந்த காட்டுக்கு அரிமா ராஜாவானது. நண்பன் கடுவனை தன் மந்திரியாக ஆக்கி கொண்டது. அந்த காட்டில் அரிமாவும் கடுவனும் கடைசி வரை இணை பிரியாத நண்பர்களாக இருந்தன. நல்லாட்சியில் காட்டிலிருந்து எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. என்ன குட்டீஸ், கதை எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா?